எங்க விஜயுமே காவேரியை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக பக்காவா ஆஃபீஸ் ரூம் வரைக்கும் ரெடி பண்ணி இந்த பக்கம் வந்து காவேரிக்கு எம்டி பதவியை கொடுக்குற மாதிரி கனவே கண்டு பார்த்துட்டாரு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் எங்க காவேரியோட மனசுலையுமே இங்க அவரை நம்மளை டைவர்ஸ் பண்ண போறாரு, அதே நேரத்தில் வக்கீலுமே இந்த பக்கம் உள்ள வந்துட்டாருன்னு சொல்லி அந்த விஷயத்த நினைச்சு அவங்களோட கனவுல இந்த பக்கம் வந்து ரொம்பவே பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி விஜய் தன்னை வற்புறுத்தி இந்த மாதிரி டைவர்ஸ் நோட்டீஸை கையெழுத்து போட சொல்ற மாதிரியும் அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து இந்த டைவர்ஸ்ல விருப்பம் இல்லை, எங்களுக்கு கண்டிப்பா நீ வேணும் விஜய், நீ கண்டிப்பா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பயங்கரமா அடம் பிடிக்கிற மாதிரியும், ஆனா விஜயுமே ரொம்பவே மூர்க்கத்தனமா இந்த பக்கம் அவங்க கிட்ட நீ சைன் போடு முதல்ல அப்படின்னு சொல்லி மிரட்டுற மாதிரியும் இவங்களும் ஒரு பக்கம் கனவு காண்றாங்க. இந்த பக்கம் இங்க கனவுல இருந்து முழிச்ச உடனே காவேரிக்கு இங்க ஒண்ணுமே புரியல. இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம மைண்டே குழம்பு போயிடும், நம்ம அது மட்டும் இல்லாம இங்க விஜயை விட்டு நம்ம தள்ளி போக வேண்டிய நிலைமை வந்துடும், என்னால இதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாதுன்னு வேகமா கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க விஜயமே எல்லா செட்டப்பையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் காவேரியை உள்ள கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. ஆனா வெளியில வரும்போது தான் தெரிய வருது இந்த பக்கம் வந்து காவேரி இங்க காரோட எங்கேயோ வெளியில கிளம்பிட்டாங்கன்னு சொல்லி. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் காவேரிக்கு உடனே கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் காவேரியுமே இந்த பக்கம் கண்டிப்பா இந்த போனை நம்ம எடுத்துடக்கூடாது, எங்க விஜய் கிட்ட நம்ம இன்னைக்கு போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அங்கிருந்து வேக வேகமா காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் விஜயுமே ஒரு பக்கம் கால் மேல கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த கால் எடுத்து பார்த்துட்டு போகும்போது இந்த பக்கம் காவேரி டக்குன்னு யார் மேலே இடிக்க போயிடுறாங்க. உடனே அவங்க மேலே இடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால பக்கத்துல இருக்கிற இந்த மண்ணு மூட்டெல்லாம் அடுக்கி வச்சிருக்கிற அந்த இடத்து மேலே கொண்டு போய் இடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க உடனே இடிச்ச ஸ்பீட்லயே அவங்களுக்கு வந்து நெத்திலையும் அடிபட்டுருது. அங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே டக்குன்னு ஓடி வந்து இந்த பக்கம் காவேரியை பாக்குறாங்க. அப்ப காவேரியோட நெத்தில அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த பக்கம் அவங்களுமே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ற மாதிரி ஒரு கர்ச்சீஃப் எடுத்து அவங்க கையில கொடுத்து இதை நீ பாத்துக்கமா, உங்க வீட்டுல யாராவது இந்த மாதிரி வந்து நான் ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப பதட்டமா இங்க காவேரிக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைம்ல இங்க எப்பவும் போலயே விஜயுமே காவேரிக்கு கால் பண்றாரு. அந்த காலை பார்த்தாலும் ஒரு அம்மாவுமே இருங்க உங்க வீட்டுல இருந்து கால் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், நான் பேசுறேன்னு சொல்லி அந்த கால் அட்டன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா காவேரியுமே எவ்வளவு அந்த விஷயத்தை தடுத்து பாக்குறாங்க. பட் அந்த அம்மாவும் இல்லம்மா இப்ப அடிபட்டிருக்கு, தலையில அடிபடுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது, நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து போன் எடுத்து இந்த பக்கம் விஜய் கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் விஜயுமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அவ எதுக்காக அங்க போனா அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபத்தோடையும் பயத்தோடையும் இந்த பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் விஜயுமே என் ஒய்ஃப் கூட கொஞ்சம் நேரம் இருங்க, நான் இன்னும் 10 நிமிட்ஸ்ல அங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸ் வரைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவருமே டைரக்டா இங்க காவேரி இருக்கிற இடத்துக்கே வராரு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் எங்க காவேரியுமே இங்க விஜய் வர போறாரு, அது மட்டும் இல்லாம நம்ம தேவையில்லாத விஷயத்த பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மைண்ட் அளவில் யோசிச்சுட்டு ரொம்பவே கவலைப்பட்டுட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே விஜயுமே வந்துடுறாரு. வந்து அடுத்த செகண்ட் இந்த பக்கம் என்னாச்சு காவேரி, இதை அடிபட்டுருச்சு எங்க காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோட இந்த பக்கம் காவேரி வந்து பார்க்குறாங்க. அப்போ காவேரியுமே இல்லை லைட்டாக தான் காட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே விஜய் கிட்ட சொல்கிறப்போ எதுக்காக அங்கே போனேன், நான் உன்னை அங்கே தானே வெயிட் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லைங்க எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால தான் சாப்பிடலான்னு வெளியில் வந்தேன் அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் கிட்டயுமே ஒரு போய் சொல்கிறாங்க. ஆனால் விஜயுமே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, அப்போ பேசாம நம்ம சாப்பிட்டுட்டு கூட வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவங்களுமே காவேரி திட்டிட்டு சரி மேடம் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக இங்கே போயிட்டு இருக்க வழியில் விஜயுமே நான் இன்னைக்கு உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த வச்சிருந்தேன், ஆனால் நீ அந்த விஷயத்த மிஸ் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் காவேரியை ரொம்ப கோபத்தோடு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் காவேரியுமே நீ எதுக்காக என்ன அங்கே வெயிட் பண்ண சொன்னான்னு எனக்கு நல்லா தெரியும், கண்டிப்பாக எங்கே டைவர்ஸ் பத்திரத்தை கையெழுத்து வாங்கிட்டு இல்லை இன்னையோட உன் லைஃப்பை விட்டு துரத்துறதுக்காக தான் நீ அதை பண்ணியிருப்ப, கண்டிப்பாக இந்த விஷயத்துலேருந்து நான் மிஸ் ஆகிறதுக்காக என் உயிரே போயிருந்தாலும் நான் வந்து யோசிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியுமே தன்னோட மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே விஜயுமே முதல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறம் அங்கே வேலையெல்லாம் முடிப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயமே வேக வேகமாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே காவேரியுமே ரொம்பவே சைலண்டாக இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி இங்கே காவேரியோட முகத்தை பார்க்கும்போது தான் தெரியுது அவங்களுமே வந்து மைல்டாக வந்து மயக்கம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு விஜயமே ரொம்ப பதறி போயிடுறாரு. காவேரி காவேரின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்கள தட்டி எழுப்பி பார்க்குறாங்க. பட் ஆனால் காவேரி இந்த பக்கம் வந்து எந்திக்கவே இல்லை. இதை பார்த்துட்டு இங்கே விஜய்க்கு ரொம்பவே பயமாயிடுது. உடனே வேக வேகமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பக்கம் வந்து காவேரியுமே இங்கே உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ அங்கே இருக்கிற டாக்டருமே செக் பண்ணி பார்த்துட்டு இது ஒன்றும் இல்லைங்க ஒரு சாதாரண மயக்கம் தான், தலையில் அடிபட்டு இருக்கிறதுனால அவங்க மயங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் போல காவேரிக்கு ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ணி முடிச்சுட்டு இங்கே அவங்களுக்கு ட்ரிப்ஸும் ஏற்றிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க விஜய்க்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் ரொம்பவே சஸ்பென்ஸ் வச்சுட்டேன், சொல்லப்போனால் அவட்ட எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசியிருக்கணும், ஒருவேளை அவட்ட நான் டிவோர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து வாங்க போறேன்னு நினைச்சிட்டு தான் ரொம்பவே டென்ஷன் ஆகி அங்கிருந்து கிளம்பிருப்பா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையான காரணத்தையுமே இந்த பக்கம் விஜய் கண்டுபிடிச்சிடாரு. அப்போனா எந்த அளவுக்கு அவ என் மேலே லவ் வச்சிருக்கான், எந்த ஒரு நேரத்திலையும் என்னை விட்டு பிரியக்கூடாதுங்கிறதுக்காக அவர் ரொம்ப ட்ரை பண்றா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் காவேரியை நினைச்சு ரொம்பவே ப்ரௌடாக பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வக்கீலுமே கால் பண்ணி சார் எப்படி சார் அந்த டாக்குமெண்ட் பேப்பர்லாம் இன்னும் சைன் வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு வந்துருங்க, இன்னைக்கு வீட்டில் வச்சு எல்லாமே சைன் வாங்கிடலாம், அது மட்டும் இல்லாமல் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்டோட அந்த சைன் பத்திரத்தையும் எடுத்துகிட்டு வந்துருங்க, ஒட்டுக்கா நம்ம வீட்டில் வச்சு காவேரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நான் சைன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயுமே சொல்கிறாரு. ஏன்னா அவர் பண்ணி வச்ச எந்த பிளானுமே இப்போ இங்கே சக்ஸஸாக நடக்கல, சொல்லப்போனால் அதுக்கு பதிலாக எங்கள் வீட்டில் வச்சு எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்பவே தயாராகிட்டாரு. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயமே வீட்டில் வச்சு இங்கே காவேரி கிட்ட சைன் வாங்கினாங்க அப்படின்னா இங்கே ராகினியுமே அந்த விஷயத்த ரொம்பவே பெரிய விஷயமாக்கிறதுக்கு பயங்கரமாக
விடாம ட்ரை பண்ணுவாங்க. அதனால அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.